அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பரலோகம் என்பது, ஹெவன் என்பது எவ்வளவு நிச்சயம், அது நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இட்டர்னல் லைஃப் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்துக் கொண்டிருக்கிற பொழுது வலது பக்கம் இடது பக்கம் 2 கல்வர்கள் இருந்தாங்க. கெட்ட கல்வன் மனம் மாறல, நல்ல கல்வன் என்று அழைக்கப்படுறவன் மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையில் வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று கெஞ்சி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் விடுகிற அந்த நேரத்துல கூட அந்த கல்வன் மீது அன்பு வைத்து அவனுடைய மனமாற்றத்திற்கு, உலகத்துக்கு மறிக்கிறத குறித்து தியானித்து அவர் சொல்றாரு, இன்றைக்கே என் வான் வீட்டுல என்னோட நீ பரலோகத்துல நிலைத்திருப்பாய் என்று அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு பெர்ஃபெக்டா சொல்லும் பொழுது பரலோகத்து குறித்த நாம நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்றோம் பாருங்க, அதுதான் மிகவும் வேதனையா இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தனா நான் ஆத்தும ஆதாயத்தை செய்யலாம், அது கடவுளுக்கு நல்லது. ஆனால் நான் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல ஏசப்பாவோட வாழ்றதுதான் எனக்கு சந்தோஷம், அதுவே எனக்கு மேன்மையா இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ பவுல் எந்த அளவுக்கு பரலோகத்தை குறிச்ச நிச்சயத்தோட வாழ்ந்தார்னா, கடவுளுக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி இந்த உலகத்துல அற்புதமாய் வாழ்ந்தார். அப்போ ஹெவன் எந்த அளவுக்கு ரியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சா மட்டும்தான், நம்ம மைண்டுக்கு ஏத்துனா மட்டும்தான் இந்த உலகத்துல நீதியோட நேர்மையோட கடவுளுக்காக நம்ம வாழ முடியும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாபோர் மலையில உருமாறினார். அங்க மோசஸ் எலியாவை பார்க்கிறோம் பாருங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அவர்கள் அங்க ஏசப்பா உருமாறுறாரு. பிதாவாகிய தேவன் அங்கே காட்சி அளிக்கிறாரு. இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்றாரு. பரிசுத்தாவி முழக்கமிடுறாரு. சமத்திருத்தம் இருக்கிற அந்த பரலோகத்துல இந்த மோசே எலியாவும் அங்க வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தத்ரூபமா அதை நமக்கு போர்ட்ரே பண்ணிருக்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ பரலோகம் என்பது அதோட சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. கடவுளோட இந்த உலகத்துல இருக்கிற வர, இந்த உலகம் இருக்கிற வரை நான் உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப கடவுளோடு வாழக்கூடிய அந்த சந்தோஷமான, நோயற்ற, நிம்மதியான, தெளிவான வாழ்க்கை, சந்தோஷமான அந்த பரலோக வாழ்க்கைய அந்த எதிர்நோக்கி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துக்கு மறிக்க முடியும், இந்த உலகத்துல நீதியான வாழ்க்கை வாழ முடியும். ரோமர் 8:18 பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல நான் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், மனைவி வழியா, கணவன் வழியா, பொருளாதார ரீதியில அல்ல, மன ரீதியில இந்த உலகத்துல படுற துன்பங்களை நான் எதிர்காலத்துல நான் பரலோகத்துல அனுபவிக்க போகிற அந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது கம்பேர் பண்ண தகுதியே இல்லை. இந்த துன்பம், துயரம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அவர் வாழ்கிறார். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த உலகத்துல வாழ்ற 70 வருஷம் அல்லது 100 வருஷம் வாழ்ற வாழ்க்கை தான் ஃபவுண்டேஷன் ஃபார் என்டரிங் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யத்துல அந்த நித்தியத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பயந்து நீதியிலும் நேர்மையிலும் வாழ போகிற பொழுது அந்த நிச்சயமா இருக்கக்கூடிய பரலோகத்துல கண்டிப்பா நாம் நுழைவோம். God bless.